வேண்டிய இன்னொரு விஷயம், ஜக்காத்துடைய காலப்பகுதியில் இன்னொரு அம்சம் என்னென்னா, முஸ்லீம் மக்கள் தங்களுடைய இந்த கிறிஸ்தவ கேலண்டர் இருக்குது, இந்த கிறிஸ்தவ கேலண்டரை வச்சு மார்க்கத்துடைய விஷயங்களை அளக்கக்கூடாது. கிறிஸ்தவ கேலண்டர்ன்றது நம்ம அடுத்தவர்களோடு தொடர்படுவதற்கான ஒரு நிர்பந்தமாக இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்குது. அது ஒரு மூடத்தனமான குழப்பமான ஒரு கேலண்டர். ஏன்னா 31 நாள் வருது, 30 நாள் வருது, 28 நாள் வருது, 29 நாள் வருது, இந்த மாதிரி வருது. அதுக்கு ஒரு அடிப்படையும் இல்லை. அப்படி வாரது ஒரு பிரச்சனையில் அடிப்படை இருந்தால் பிறையை பார்த்து 29 பிறை தென்படலை 30 என்றால் பரவாயில்ல. இது எதுக்கு 30 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 29 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 28 வருதுன்னு தெரியாது. லீப் ஒரு இடம்னு ஒன்று என்ன செய்யுது அதில் வச்சிருக்கு. அதுக்கு சூரியனோட சம்மந்தப்படுத்தி ஒரு தத்துவம் வச்சிருக்குது. சில மாதங்கள் தொடர்ந்து 31 வருது. அதோ என்னது ஆகஸ்டியன் என்று சொல்கிற மருமகனுக்கு கண்ணியப்படுத்துறதுக்காக வச்சுன்னு சொல்லி அப்படி ஒன்று போகுது. இப்படி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது. அதனால் நாங்கள் இதை வச்சு மார்க்க விஷயங்களை செய்யக்கூடாது. இதா காலம்னா 4 மாதம் 10 நாள் அப்படின்னா சில மக்கள் என்ன செஞ்சுட்டா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ன்றா. பிப்ரவரியில் 2 நாளாக காணாம், 2 நாளாக காணாம். அது எப்படி ஒரு 2 மாதம் ஆகும்? அப்போ 2 மாதம் ஆகுது. ஜனவரியில் 1 நாள் அதிகம், அது எப்படி 1 மாதம் ஆகும்? 1 மாதத்தை விட அதிகம். எனவே கணக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதை வச்சு தான் இதா காலத்தை என்ன செய்யும், நம்ம கணக்கு பார்க்க வேண்டும். அதே போல் ஜக்காத்துடைய ஒரு வருடம் என்றால் ஜனவரியில் ஆரம்பித்தா டிசம்பர் அந்த கடைசியில் ஒரு வருடம் அல்ல, 15 நாளைக்கு முந்தைய 14 நாளைக்கு முந்தைய என்ன செஞ்சிடும், ஒரு வருடம் ஆகிரும். என்ற சந்திர கேலண்டருக்கும் சூரிய கேலண்டருக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பிறை கேலண்டருடைய அந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருடம் என்று சொல்கிறது 14-15 நாளைக்கு என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். 14-13 நாளைக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் என்ற அதாவது தெரிஞ்சு ஒரு வருஷம் என்றால் இதுதான் அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் ஜக்காத்து எங்களுக்கு எப்போ கடமை ஏண்டா, நம்ம ஒரு நாள் பிந்தினாலும் கடமையை நிறைவேற்றாத குற்றவாளியாக நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். அப்போ அந்த நாள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இதே போல் தான் நிமிட விஷயங்கள்லையும். இப்போ உதாரணமாக 3:55 அதாவது அதான் அப்படின்னு வைங்களேன், அடுத்த அந்த 60 செகண்டுக்குள்ளே அந்த சூரியன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு எங்கே வாங்க சொன்னாங்களோ அந்த டேட் டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அக்யூரேசியாக என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. 1 நிமிஷம் முந்தியோ 1 நிமிஷம் பிந்தியோ என்ன செய்யும் இருக்கும். எனவே எனக்கு டைம் பிந்திட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல டைம் முந்திட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் ஒரு பேணுதலுக்கு 1 நிமிஷம் முந்தி 1 நிமிஷம் பிந்தியை நம்ம என்ன செய்யலாம், அதில் புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களையும் மார்க்கத்துடைய விஷயங்களை கடமையாக்குன்ற பொழுது நம்ம இது அவதானிக்காத ஒரு விஷயம். இது நுட்பமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். ரமதானில் கடமையாகிறதுன்றதை எப்படி புரிந்து கொள்வது, இவைகள் என்ன மாதிரி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் அவதானத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது அம்சம், ஜக்காத்து அதாவது கடமையானால் ஜக்காத்தை கொடுத்து, நான் சட்டங்களுக்கு முன்னால் இந்த விஷயங்கள் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஜக்காத்தை கொடுத்தல், ஜக்காத்தை மசாரிஃபு ஜக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்தை யாருக்கு கொடுத்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜக்காத் 8 கூட்டத்தினருக்கு என்று சொல்லி என்னது எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. 8 கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கணுமான்னு சந்தேகம் இருக்குது நிறைய பேர்ட்ட. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தா என்ன, உங்களுடைய ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு கொடுத்தாலும் உங்களோட ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரே மாறி மாறி அப்படி பிரித்து கொடுக்கணுமன்றது இல்லை. அது அவங்களுக்கு போய் சேரணும்னா இந்த 8 கூட்டத்தினரில் ஒரு பிரிவினருக்கு கிடைச்சா அது போதுமானது என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொடுக்கிற விஷயத்தில் அந்த 8 கூட்டத்தினரில் எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது. உதாரணமாக மிஸ்கீன் என்று சொல்கிறோம், ஃபகீர் என்று சொல்கிறோம். இந்த ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன வரைவிலக்கணம் அப்படி என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தொழில் செய்து அவர்களுக்கு போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால், தொழில் செய்து உழைத்து அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கூட போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மிஸ்கீன் மசாக்கீன் என்று சொல்லப்படும். ஃபகீர் என்று சொன்னால் அதை விட ஒரு கீழ்நிலை இருக்கக்கூடியவருக்கு, அந்த அதாவது இல்லாமை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஃபகீர் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்போது இந்த அடிப்படையில் அந்த அதாவது இவர்களை அடையாளப்படுத்துவது என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் போதுமானது. அங்கே உள்ளே போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வேலை அவன்கிட்ட இருந்துட்டுண்டா, சில வேலை அவன்கிட்ட ஒரு சேவிங் இருந்துட்டுண்டா, சில வேலைகளில் அப்படி இருந்துட்டான்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு விளங்குற ஒரு ரீசன் என்ன, அவருக்கு வருமானம் இருக்குது, ஆனால் அவருடைய குடும்பம் செலவினங்களுக்கு போதாமை ஒன்று என்ன செய்யுது அவருக்கு இருக்குது அப்படி என்று விளங்கினா அவர் ஜக்காத்துக்கு தகுதி. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டுக்கு பார்க்குறது, ஏசி போட்டிக்கிறாரு, ஜக்காத்து கடமை இல்லை. ஃபேன் போட்டிக்கிறாரு, ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ இங்கே ஒமானில் முக்கால்வாசி பேருக்கு ஜக்காத்துன்னு அப்போ கொடுக்கலாமல் போயிடும். அப்போ ஜக்காத்து கடமை இல்லை, அந்த ஜக்காத்து அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய தேவைக்கு போதாத அம்சத்தில் அவருடைய நிலைமை இருக்குதா, இது முதலாவது நம்ம பிரதானமாக என்ன செய்யணும், பார்க்கணும். அவருக்கு ஒரு கடன் இருக்குது, அவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். அவருக்கு ஒரு அடிப்படை தேவை ஒன்று இருக்குது. உதாரணமாக மருத்துவம் அல்லது ஒரு டொய்லெட் வசதி
அல்லது ஒரு கூரையுடைய வசதி. இந்த மாதிரி சிலருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 2வது மாடிக்கு கூட சக்காத்து கொடுக்கலாம். சிலர் அழைச்சி 2ஆம் மாடிக்கு சக்காத்து இல்லை அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, கீழே வந்து ஒரே ஒரு ரூமில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. மேலோடு கட்டினா தான் அவங்க என்ன செய்யலாம், அவங்க வாழலாம்னு அதுக்கும் என்ன செய்யலாம், நம்ம சக்காத்தை கொடுக்கலாம். இந்த கணக்கு அடிப்படையில் இல்லை, அவர்களுடைய தேவை அடிப்படையில் தான் என்ன செய்யும், அந்த சக்காத்திற்கும் வீண் விரயமற்ற தேவைகளாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம சக்காத்தை அடையாளப்படுத்தி என்ன செய்யலாம், கொடுக்கலாம்.